திருச்சிற்றம்பலம். குரு வணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து பற்பல ஆன்மீக கருத்துக்களை குரு வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது பட்டினத்தடிகளின் ஒரு 4 வரிகள். பட்டினத்தார் யார் என்றால், இந்த பூலோகத்தில் குபேரனாக வாழ்ந்தவர். அவரிடம் இல்லாத சம்பத்துகளே கிடையாது. அத்தனை செல்வங்களும் பட்டினத்து அடிகளுக்கு இந்த பூலோகத்தில் வாய்க்கப்பட்டு பெரும் குபேரனாக வாழ்ந்தவர். இறைவன் அவரை காதற்ற ஊசியும் வாராதே காணும் கடைவழிக்கே என்கின்ற அந்த ஒரு வார்த்தையால் ஆட்கொண்டு முழு ஞானத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தினார்கள், தெளிவுபடுத்தினார்கள். அதன் பிறகு பட்டினத்தார் இந்த பூலோக மக்களுக்காக இறைவனை துதிக்கின்ற முகமாகவும் மக்களுக்கு உபதேசமாகவும் அற்புதமான பல கருத்துக்களை தன் பாடலில் வைத்து பாடியுள்ளார்கள். பெரும்பான்மையான பாடல்கள் மக்களுக்கு உபதேசமாகவே அமைந்திருக்கும். அந்த வகையில் கோயில் திரு அகவல் என்ற பகுதியில் இருந்து ஒரு 4 வரிகளை பற்றி உங்களுடன் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த 4 வரிகள் ஒருவனுக்கு இந்த உலகத்தில் தெளிவு கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு வார்த்தை போதும். நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்களை எல்லாம் படித்து முடித்தாலும், எல்லாம் தெரிந்திருந்தாலும், உங்களுக்கு ஞானத்தை புகட்டுவதற்கு தேவைப்படுவது ஒரே ஒரு வார்த்தை தான். அது குருமார்களின் முகமாக, இறைவனின் முகமாக, அருளாளர்களின் முகமாக உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் வாய்க்கப் பெறும். அந்த வகையில் நாம் இன்று சிந்திக்க இருப்பது பட்டினத்தாரின் உபதேசமாக கோயில் திரு அகவலில் இருக்கும் 4 வரிகள் பற்றி. தொடர்ந்து நிறைய அவற்றில் பாடல்கள் அமைந்து இருக்கிறது. நாம் ஒரு 4 வரியை பற்றி மட்டும் சிந்திப்போம். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். பட்டினத்தார் பாடுகிறார், பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். எதற்காக இந்த பாடலை நான் இந்த 4 வரிகளை உங்களுடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இந்த 4 வரிகளை நாம் உணர்ந்து கொண்டால் சைக்காட்டிஸ்ட், மனநல மருத்துவரை நாட வேண்டியதில்லை. இந்த 4 வரிகளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நமது வாழ்க்கையில் எந்த படபடப்பும் இருக்காது. இந்த 4 வரிகளை நாம் உணர்ந்து கொண்டோமே என்றால், அது போச்சே இது போச்சே என்கின்ற வருத்தமும் நமக்கு இருக்காது. இந்த 4 வரிகளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், இந்த பூலோகத்தில் நாம் இருக்கும் காலம் வரை நிம்மதியாக எந்த விதமான பயமும் இன்றி வாழலாம். ஆகவேதான் இந்த 4 வரியை நான் உங்களுக்கு இப்பொழுது எடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த 4 வரிகளில் ஒரு வரியே போதும் நாம் அமைதிப்படுவதற்கு. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். இந்த வரியை நாம் உணர்ந்து கொண்டால், யாராவது இறந்தால் நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். இது உலக இயல்பு. இவற்றில் நானும் நீங்களும் அடித்துக்கொண்டு அழுது கண்டு புரளுவதால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. பட்டினத்தாரே சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? பிறந்தன இறக்கும், இறந்தன. இது உலக இயல்பு. எல்லாம் அறிந்த மிகப்பெரிய ஒரு ஞானவான் பட்டினத்தடிகள். இறைவன் அருளால் அவருக்கு முழு ஞானமும் வாய்க்கப் பெற்று பலவிதமாக இந்த உலக மக்கள் நன்மைக்காக பல உபதேசங்களை தந்திருக்கின்றார் பட்டினத்தடிகள்.
பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். பி சிம்பிள். அப்ப எந்த நிகழ்விலும் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. வருத்தப்படுவதை பற்றி நான் இங்கு சொல்ல வரவில்லை. வருத்தம் எல்லோருக்கும் இருக்கும், மனித இயல்பு. ஆனால் அவற்றையே நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கை முழுவதும் அதையே நினைத்து கொண்டு நொந்து நொந்து சாவது சரி கிடையாது. அதற்காகத்தான் பட்டினத்தார் நமக்கு உபதேசமாக சொல்லுகிறார், பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும் என்று சொல்கிறார். அதனால் நீங்கள் யாரும் இறந்துவிட்டால் வருத்தப்படுங்கள், ஆனால் அதையே நினைத்து நொந்து நொந்து நீங்களும் சாகாதீர்கள் என்பதுதான் இந்த வார்த்தையில், இந்த உபதேசத்தில், இந்த ஒரு வரியில் நமக்கு பட்டினத்தார் குறிப்பிடுகிறார். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். தோன்றிய ஒன்று மறையும், மறைந்த ஒன்று தோன்றும். ஒரு செடி இருக்கிறது, அந்த செடியில் ஒரு மொட்டு இருக்கிறது, அந்த மொட்டு பூவாக மலர்ந்து தோன்றுகிறது. சில மணி நேரங்களுக்கு பிறகு அது உதிர்ந்து விடுகிறது அல்லது மறைந்து விடுகிறது. மீண்டும் அது தோன்றுகிறது. அதைத்தான் எளிமையாக சொல்லுகிறார் பட்டினத்தார். தோன்றின மறையும், தோன்றுவதெல்லாம் மறையும், மறைந்தன தோன்றும். ஆகவே அதனால் நீங்கள் இந்த இடத்திலும் கவலை கொள்ள தேவையில்லை. தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். பெருத்தன சிறுக்கும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும். பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும். பெரிதாக இருக்கிற ஒன்று சிறிதாக மாறும், சிறிதாக இருக்கிற ஒன்று பெரிதாக மாறும். சிலரிடத்தில் கோடி கோடியாக செல்வங்கள் இருக்கலாம், அது சில காலம் கழித்து குறைந்து போகலாம், பெருத்து. மனிதனும் பார்த்தா சின்ன வயதில் குழந்தையாக இருக்கின்றான், அவன் வளர்ந்து வளர்ந்து பெரித மனிதனாக மாறுகின்றான். மீண்டும் இறுதி காலத்தில் மீண்டும் அவன் குழந்தையாகவே சிரித்து விடுகிறான். ஒரு காலத்திலெல்லாம் நாம் செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஒரு கொட்டாங்கச்சியில், அதாவது ஒரு சின்ன கூடையிலேயோ ஒரு கொட்டாங்கச்சியிலேயோ மனிதனை வைத்து தூக்கி சென்றார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பெரிய மனிதனாக இருக்கிறவன் தன்னுடைய இறப்பு காலத்தில் கூடி குறுகி சின்ன ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து விடுவான் என்று சொல்வார்கள். ஆகவே பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும். உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும். நீங்கள் ஒன்றை உணர்ந்து இருப்பீர்கள், ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அது மறந்து போகும். ஆனால் அந்த உணர்ந்து மறந்து போன விஷயம், உணர்ந்து மறந்து போன ஒரு செயல் மீண்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் அது உணர்விக்கப்படும் இறைவனருளால். அதுதான் உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும். நீங்கள் பலவிதமாக இந்த உலகத்தில் உணர்ந்து இருப்பீர்கள், எல்லா விதமான இன்ப துன்பங்களை உணர்ந்திருப்பீர்கள். அப்படி இருக்கின்ற அந்த இன்ப துன்பங்கள் ஒரு காலத்தில் மறக்கும். நீங்கள் உணர்ந்த இன்ப துன்பங்கள் ஒரு காலத்தில் மறக்கும். நீங்கள் மறந்த அந்த செயல் மீண்டும் ஒரு காலத்தில் உங்களுக்கு உணர்வு நிலைக்கு வரும். அது இயல்பு. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் பட்டினத்தடிகள் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு பாடல்களில் அமைத்து, அருட்பாடல்களில் அமைத்து, அந்த ஞான பாடல்களில் அமைத்து நமக்கு தந்துள்ளார்கள். உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும். சில பேர் பார்த்தா
எப்பவும் ஒட்டியே இருப்பார்கள், புணர்ச்சி கொண்டே இருப்பார்கள். காலம் செல்ல செல்ல ஒரு காலத்தில் அவர்கள் பிரிந்து விடுவார்கள். அதுபோல் புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும். இது உலக வழக்கு. ஆகவே நீங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை. ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று மற்றொன்றாக மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல் ஒன்று இப்படி தன்னுடைய பரிணாம மாற்றத்தில் ஒன்று மற்றொன்றாக இந்த உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கும். மாறாதது எதுவும் இல்லை. இறைவனை தவிர இந்த உலகத்தில் மாறாதது எதுவும் இல்லை. அவன் மட்டும்தான் எக்காலத்திலும் எப்பொழுதும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே மற்றதெல்லாம் மாறக்கூடியது. இவற்றை நம் மனக்கண்ணில் தெரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், நமக்கு இந்த வாழ்க்கை அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு வழி கிடைக்கும். ஆகவே நீங்களும் பட்டினத்தாரின் இந்த பாடல் வரிகளை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை அமைதியாக நிம்மதியாக இந்த பூலோகத்தில் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு இந்த பாடல் வரிகள் பயன்படும். நீங்களும் படித்து பயன்பெறுங்கள், கேட்டு பயன்பெறுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும் என்பது உலக இயற்கை. ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இறைவனை நினைத்து உங்களுடைய பணியை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நல்லதாக நன்மையாக அமையும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.